அந்த பொருள் எடுத்துட்டு கையோட அந்த பொருள் இருந்த இடம் லைட்டாக நமக்கு டஸ்ட்டாக தெரியும். லைட்டான தூசியாக இருக்கும்போதே ஒரு துணியை வச்சு சும்மா லைட்டாக மேலாப்பில் நம்ம வந்து தொடச்சி விட்டுலாம். ரொம்ப டீப்பாக ஒன்றா எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை. சும்மா ஒரு சின்ன கிளாத் எடுத்து லைட்டாக அப்படி நம்ம தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த செகண்டாக அந்த பொருள் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம இன்னொரு நாள் டீப் க்ளீனிங் பண்ணும்போது ஒன்றா எடுத்து சுத்தப்படுத்திக்கிடலாம். இந்த மாதிரி லைட்டாக மேலாப்பில் நம்ம க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே நீட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகும். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி ரேக்ஸ் நம்ம வந்து சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வச்சுருப்போம். அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம வந்து உள்ளே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் மேலாப்பில் நம்ம இந்த மாதிரி தட்டி விடும்போது நமக்கு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம திங்ஸ் வந்து எங்கே வைக்கக்கூடாதுன்னு நம்ம ரூல்ஸ் போடுறோமோ அந்த இடத்துல தான் திங்ஸ் அதிகமாக குழந்தைங்க கொண்டு வந்து போடுவாங்க. ஸோ டிவியோட ரேக் பக்கத்தில் ரிமோட்டை தவிர எல்லா பொருட்களுமே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து ஒவ்வொன்றா அதோட இடத்துல வைக்கிறது